கார் நிறைய கிஃப்ட் வரும் அவங்களுக்கெல்லாம். ஃபெராரி அது போன்ற கார்கள் எல்லாமே அவருக்கு வந்தது. ஆனால் அவர் பயன்படுத்திய சாதாரண ஒரு கார், பழைய கார், அது போதும் என்று சொல்லி அதை மட்டும்தான் பயன்படுத்துவார். அதுபோன்று எல்லாருக்கும் அநேகமாக இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கும்போது ஒரு செக்ரட்டரி கூட பை தூக்கிட்டு போகணும். ஆமாம். பெரிய ஒரு மாற்றம். இவரே தன்னுடைய சொந்த பையை அவரே தூக்கி கொண்டு பிளேனில் ஏறும்போதும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அவர் பையை அவர் தான் தூக்கி செல்வார். இது போன்று அங்கு பணி செய்கின்றவர்களோடு இதுவரை யாரும் உணவு அருந்தியதில்லை. அங்கே இருக்கிற சாதாரண மக்கள், வத்திக்கான் நகரத்திலே, அது ஒரு நகரம், சின்ன குட்டி நகரம், உலகத்திலே ரொம்ப சிறிய நகரம் என்று சொல்வார்கள். அங்கு வாழும் நிறைய பேர் பணி செய்கின்றார்கள், ஸ்விஸ் கார்ட்ஸ் மற்ற பணியாளர்கள். அவரோடு இணைந்து உணவு அருந்துவது, அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸ் அவங்களோடு உணவு அருந்துவது. அநேகமாக திருத்தந்தையர்கள் தனியாக ஒரு அறையிலே, யாராவது டிப்ளமேட்ஸ் வந்தால் வரலாம், முக்கியமான கர்தினால்கள், குருக்கள். ஆனால் இவர் அதெல்லாம் தாண்டி சாதாரண மக்களோடு நான் உணவு அருந்த வேண்டும் என்று அது போன்று. இப்போ ஏழைகளுக்கு நிறைய செய்யணும்னு தான் அவருடைய விருப்பம். ஏழைகளின் திருத்தந்தை என்று தான் அவரை சொல்வார்கள். ஏழை மக்களும் அழைத்து வத்திக்கானுக்கு அழைத்து இது போன்ற அந்த திருச்சபையை மாற்றி வருவார், அந்த சிம்பிளிசிட்டி. அதனால் இது முக்கியமான ஒரு அவருடைய ஒரு பெரிய ஒரு சாதனைகள்லாம் படைக்கல. இது ஒரு முக்கியமான விஷயம், இது பெரிய ஒரு மாற்றம் என்றே சொல்லலாம்.